நான் புலவரேறு நாரா முருகவேல் அவர்களுடைய வள்ளல் திருவடிகள். இங்கே பாண்டியனார் வந்திருக்கிறார், இங்கே ஏழுமலை அவர்கள் வந்திருக்கிறார், இங்கே பெற்றோராசிரியர் கழக தலைவர் வந்திருக்கிறார். இவர்களாலே இந்த இலக்கிய வட்டம் அந்த அம்மா அற்புதமாக திருக்குறள் வாழ்த்து பாடினார்கள். ஆக எல்லாரையும் இந்த விழாவிலே கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். உங்களாலே நானும் வாழ்த்து பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும், மக்களுக்கு உதவியான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினுக்கு எனக்கு வாழ்த்து சொன்ன, இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய ஜெகதீசனார் இது நம்முடைய ஐயா பிரபாகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எவ்வளவு பணியாற்றி வருகிறார்கள். நம்முடைய தாய்மானவரை கொண்டு அந்த தெரு பெயரையே மாற்றிவிட்டார். அங்கேயும் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி செயல்பட ஒரு தலைவர் நமக்கு இருக்க வேண்டும். ஒளியரசு அவர்கள் நம்முடைய புலவரேறு நாரா முருகவேலுக்கு நல்ல தளபதி. அவர் எனக்கு இந்த ஒரு மலர் அனுப்பி வைத்தார். நான் அந்த மலரை வீட்டில் பாதுகாத்து வைத்து விட்டு வந்து விட்டேன். எதற்கு அப்படி செய்தேன் என்று சொன்னால், என்னுடைய இயல்பும் இருக்குதோ இல்லையோ, யாராவது கேட்டால் கொடுத்து விடுவேன். என்னத்தில் ஒரு படி இருக்கிறதோ இல்லையோ, யாராவது கேட்டால் நான் கொடுத்து விடுவேன். ஐயா, நான் கொடுத்து விட்டு தான் போவேன், என்னிடத்தில் இருக்கிறது. ஆக அந்த நூலை பத்திரப்படுத்தி வைந்தேன். முருகனை வழிபட்டா என்னென்னவோ பேர்கள்லாம் இருக்கும். ஒரே ஒரு பாட்டு சிதம்பர சுவாமிகள் சொல்வார், இருகோட்டு ஒருமதி சூடும் பிரான் மகிழ்ந்து இன்புறவே திருகோட்டு போதம் உரை செய்த தேசிகன் செங்குழையாள் குருகோட்டி மாதர் விளையாடும் போரி கை குப்பினகையி பொறுகோட்டி எருமையன் கண்டாலும் அஞ்சி புறம் செல்லுவேன். என்ன பாடல் விளக்கம் என்று சொன்னால், பிறை நிலவு இருகோடு உடையது, இருகோட்டு ஒருமதி. இந்த பிறை நிலவை சூடியவன் சிவபெருமான், அவனுடைய மகன் நம்முடைய திருகோட்டு போதம் உரை செய்த ஓம் மந்திரத்தை விரித்துரைத்த முருகப் பெருமான், அவன் உரைகின்ற திருப்போரூர் அது எங்கே இருக்கிறது என்று நாம் நினைத்து கையெடுத்து கூப்பினா, நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய பொறுகோட்டு எருமையன், எருமையில வரக்கூடிய யமன் அஞ்சி புறம் செல்லுமே, ஓடிவிடுவான். எருமையன் ஏறுமையில் ஏறுபவர் அடியவரை கண்டால் ஓடிவிடுவார். அப்படிப்பட்ட திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர்களெல்லாம் கோயிலும் பாவும் பாடினார்கள். நம்முடைய புலவரேறு முருகவேல் 61 ஆண்டுகள் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவனையே சிந்தித்து எழுதினார்கள், எழுதி குவித்தார்கள். அப்படிப்பட்ட அவருடைய மலர் அடிகளை போற்றி முருகன் அடியாருக்கும் ஆயுள் குறையாது, முருகவேல் அடியார்களுக்கும் ஆயுள் குறையாது என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லி, இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் கிருபானந்தன் அவர்கள். சுறுசுறுப்பாய் இயங்குகின்ற சூரப்புலி பேச்சொலியார் விறுவிறுப்பாய் பல செய்தியை வையத்தில் தந்திடுவார், வருவோரை வருகவென்று நலமுடனே வரவேற்பார், ஏறுமுக வாழ்வினையே ஏற்றமாக உரைத்திடுவார் என்று சொல்லி அக்கவியை ஏற்றமாக அழைக்கின்றோம். இவ்வவையில் வந்துமது கவியினையே தந்திடுவாய். வாருமையா. இலக்கிய வட்டம் 499வது கூட்டத்திலே கவிதை வாசிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையை பாடுவோம், உடல் நலம் காக்க ஓகம் பயில்வோம். உடல் நலம் காக்க ஓகம் பயில்வோம், மனநலம் மாண்புற இலக்கிய வட்டம் கூடுவோம். மனம் நலம் மாண்புற இலக்கிய வட்டம் கூடுவோம். மொழி நலம் பேண அழகாய் பேசுவோம். மொழி நலம் பேண அழகாய் பேசுவோம். இனநலம் காக்க இணக்கம் கொள்வோம். இனநலம் காக்க இணக்கம் கொள்வோம்.
வன நலம் காக்க, வன நலம் காக்க கனி மர விதைகள் விதைப்போம். வன நலம் காக்க கனி மர விதைகள் விதைப்போம். மழை வளம் பெருக்க தண்ணீரை அளவாய் சேமிப்போம். மழை வளம் பெருக்க தண்ணீரை அளவாய் சேமிப்போம். கனிம வளம் காக்க மாசிலா காற்றை சுவாசிக்க, கனிம வளம் காக்க மாசிலா காற்றை சுவாசிக்க இயற்கையோடு எய்த வாழ்வை வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. மண்ணினிலே உயிர்களே மகிழ்ந்து வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை எப்படியெல்லாம் செய்தால் இந்த உயிர்கள் நிம்மதியாகவும் மன மகிழ்வுடன் வாழும் என்பதை தெளிவாக உரைத்துள்ளேன். அதற்கு அடிப்படையான நம்ம நீரை போற்றுவோம் என்பதை மிகவும் தெளிவாக உரைத்துள்ளேன். நன்றி நன்றி. எளிமையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்கிய வட்ட கூட்டத்தில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய எனக்கு அனைவருடைய பெயரும் தெரியாது, ஐயா பேக்கி பிரபாகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஒளிபெருக்கி முன் இந்த வளாகத்தில் பேசுவது மிக புதிது. மாநகர போக்குவரத்து கழகத்தில் சாதாரண நடத்துனராக பணியாற்றி பின்னர் தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டு அந்த தொழிற்சங்கத்தில் எனக்கு கீழ் ஒரு 19 நிர்வாகிகளை கொண்ட ஒரு அமைப்பை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று நான் பணியில் இருந்த காலம் வரை என் மீது எந்த விதமான தவறோ குற்றமோ இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ ஒரு 33 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்று ஓய்வு பெற்று தற்போது இருக்கிறேன். இந்த பள்ளியில் நான் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த, இன்றைய தினமும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நான் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தபோது இந்த பள்ளிக்கு என்னால் ஆன மாணவர்களுக்கான உதவி பணியை செய்தேன். எனக்கு அந்த காலகட்டத்தில் தான் ஐயா பேக்கி பிரபாகரன் அவர்கள் அவரும் அண்ணன் ஜெகதீசன் அவர்களும் அறிமுகமானார்கள். அப்போதிருந்து நான் இந்த இலக்கிய வட்ட கூட்டத்தில் பல்வேறு கூட்டங்களிலே பங்கேற்று இருக்கிறேன். இது 499வது கூட்டம். 500வது கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அடிக்கடி தொலைபேசி வாயிலாக அண்ணன் ஐயா பிரபாகரன் அவர்களும் நானும் பேசிக்கொள்வோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் எந்த வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அந்த வகையில் ஒத்துழைப்பு கொடுப்பேன். என்னை விட இங்கிருக்கக்கூடியவர்களை விட மிக மிக சிறந்த தலைவர்களை, புலவர்களை, கவிஞர்களை இந்த இலக்கிய வட்டத்தின் மூலமாக வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற பெருமை இந்த இலக்கிய வட்டத்துக்கு சாரும் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் வருகின்ற 500வது கூட்டத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று தாங்கள் கருதுகிறீர்களோ சொல்லுங்கள். அந்த உதவி என்று சொல்வதே அந்த கடமையை நிச்சயமாக நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி நன்றி ஐயா. வெளியில தான் மழை பெய்யுதுன்னு நினைச்சாலும் இங்கே அவைக்குள்ளேயே கொடை மழை பெய்திருக்கிறது. அன்னாரை மாரிமுத்து அன்னாரை அவர்களை மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர் உண்மையில இது போல பல சான்றோர்கள், பல புரவலர்கள், பல பெரியவர்கள் நமது அவைக்கு வருவது இந்த அவையினுடைய மிக்க மிக்க பெருமையானது. அன்னாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.